தமிழ்நாடு புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. காலை 9:30 மணி முதல் இணையதளங்கள் மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகம் முழுவதுமே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் காலை 9:30 மணிக்கு தேர்வுத்துறை சார்பாக அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ 11th ரிசல்ட்ஸ் எப்படி வரும், எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா, இப்போ டாப்பர்ஸாக இருக்கீங்க, சென்டம் எதிர்பார்த்துருப்பீங்க, சென்டம் வருமா, இல்லை ஃபெயிலியர்ஸ் வருமானு நிறைய எதிர்பார்ப்புகளோட 11th மாணவர்கள் தங்களுடைய ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். ஸோ ஃபெயிலியர்ஸ் வருமானா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் 11th வந்து நிறையா வரத்தான் செய்யும். இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சில பாடங்களில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஷெட்யூலில் வந்து தேர்வுத்துறை வந்து வெளியிட்டிருக்கு. வரக்கூடிய ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடக்குது. தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒரு சில பாடங்களில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு உங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ணி தயவுசெய்து இப்போயே கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பாக வரும். இன்கேஸ் வரலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தேர்வுத்துறை சார்பாக எப்போ வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கணும், அது இல்லாமல் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் எப்போ போடணும் அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட்டை நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு மதிப்பெண் குறைந்தால் உங்களுடைய பள்ளிகளிலே வந்து என்ன செய்யலாம், நீங்கள் இந்த பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதை வாங்கினதுக்கு பிறகு வந்து பேப்பர் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு டோட்டலில் மட்டும் மிஸ்டேக் இருக்கா, இல்லை நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக எழுதி ஒவ்வொரு ஆன்சர்ஸ்லேயுமே மதிப்பெண் குறைச்சி போட்டிருக்காங்களா அப்படின்னு நல்லா செக் பண்ண பிறகு டோட்டலில் மட்டும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை டீச்சர்ஸ் வந்து வேல்யூ பண்ணதில் மதிப்பெண் குறைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தயவுசெய்து மறந்துடாதீங்க. மிக முக்கியமாக இன்கேஸ் ஃபெயில் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுகளை உடனே எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 12th போயிடுவீங்க. 12th போன போது 12th உடைய சப்ஜெக்டில் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ போய் ஒரு சில பாடங்களில் ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம வந்து 11th படிக்கணும்னு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ தயவு செய்து இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வரும். புக் பேக் மட்டும் நல்லபடியாக படிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.